5 பேர் வச்சு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணுறாங்க. ஸோ திருச்சியில் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷுடைய ஓட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உறுதியாக தெரியல. சொல்லப்படுற தகவல் வரப்படுற தகவல். சிலம்பரசன் வந்துட்டு என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார். வீடியோலாம் எடுத்திருக்கேன். திரும்ப என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன், நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு என்னை சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார். என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டா சார். போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார். 20 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதோட முடிச்சுக்கலாம், காசு தரேன், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனா இது பண்ணிட்டு போகிறான். அமைச்சர் மகேஷுக்கு அவங்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார். எனக்கு எஸ்பி ஆஃபீஸில் தான் சார் நான் கிடைக்கும். அப்புறம் அதை மூடி மறைப்பதற்காக கூட இது இருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுகிறது. என்ஐடி கல்லூரியில் இருக்கிற மாணவிகளை வந்து ஒருத்தன் போய் உள்ளே போய் சுயன்பம் பண்ணிட்டு வரான். அந்த பொண்ணுங்களாம் வெளியே ஓடுது, போராடுறது. அது ஏன் கண்டுக்கல? அது ஏன் கைது பண்ணல? ஒவ்வொரு பினாமிகிட்ட 1000 கோடி 2000 கோடி வெளிநாட்டில் 3000 கோடி பதுக்கிட்டு இருக்கிற சமாளிச்சிருக்கிற ஒரு கல்வி அமைச்சர் கல்வியில் அமைச்சரா உங்ககிட்ட இருக்கிற ஓட்டுநர் ஏன் கேவலமா இருக்கானே? இதை சீர்படுத்த முடியாது. நீ சமூகத்தை எங்க சீர்படுத்த போற? இன்னைக்கு உமாசங்கர் அவர் மிகப்பெரிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேற இருக்க முடியாது. ஏன்னா மருத்துவத்துறையில மொத்தத்தையும் வசூல் பண்ணக்கூடிய நபர் அவர் தான். ஆனா அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுவோம், ஒரு மாணவன் கேட்கிறான், நாங்கெல்லாம் நண்பர்கள்லாம் ஒன்னதான் இருக்கோம், நீங்க தான் பரப்புறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சார், இங்க இருக்க ஒருத்தனுக்கு வந்து மத வேறுபாடு ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். சோ நீங்க இப்ப வந்து பேசுறது பாத்தீங்கன்னா மத வேறுபாடை உருவாக்குற மாதிரி இருக்கு. நான் தெளிவா சொன்னேன், நான் கிறிஸ்துவத்தை பரப்ப வரல. மற்றவங்க பிலீஃபை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ரெடி. எனக்கு ஒன்று சொல்லுங்க, எனக்கு பரலோகம் கிடைக்குமா? பள்ளி அப்படி சொல்ல சிறுபான்மையினுடைய ஆணையராக இருக்கிற ஜோஹர் வந்து என்ன சொல்றாரு, சமூகவியல் புத்தகத்தில் நான் வந்து திணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். நான் இன்னும் மெல்ல திருப்பி சொல்றேன். இது வந்து என்ன சொல்றீங்க? இது ஏன் கைது பண்ணல? உமாசங்கரை ஏன் கைது பண்ணல? ஒரு கிறிஸ்துவத்துடைய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஏன் தெருவா பள்ளிக்கூட மாணவர்களாம் கொடுக்க போறீங்க? அதை நிறுத்தலாம்ல. நான் ஒரு காட்சி ஒன்று காட்டுறேன் பாருங்க. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஓடி புத்தகம் கொடுப்பாங்க. இதை வந்து ஏன் தடுக்கல தமிழக அரசு? அப்புறம் முதலமைச்சருடைய மனைவியார் அவர்கள் திருப்பதி கோயிலிருந்து போகாத கோயில்ல, கும்பிடாத கோயில்ல, அப்படின்னா ஆன்மீகம் இருக்கா இல்லையா? நீங்க ஆன்மீகத்துக்கு உட்பட்டனா குடும்பம் இருக்கக்கூடாது. முதலமைச்சருக்கு அறுவை சிகிச்சை ஒன்று செய்யப்பட்டதா அமெரிக்க செய்யப்பட சொல்லப்படுறாங்க. அதை மறைப்பதற்காகவும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முதலீடெல்லாம் வந்து பெருசாக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வரலை. ஸோ இவங்க வேறு காரணத்துக்கு போன்ற விஷயங்களும் மறைக்கணும் ஒன்று. அதுக்கடுத்து இந்த ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ரொமோஷன் பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு அந்த நிறுவனம் தான் சென்னையில் நடத்தப்படுது, ரேஸ் நடத்துகிறாங்க. அந்த நிறுவனம் 2021 ஆளுங்கட்சிக்கு 85 கோடி தேர்தல் நிதி கொடுக்கப்பட்டிருக்காங்க. பிபி ரெட்டிக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு, எங்கிருந்து வந்தான்றப்போ தேர்தல் 2021 தேர்தலில் கொடுத்தான்னு வருது. அப்படின்றபோது அந்த உடைய மருமகன் தான் அகிலேஷ் ரெட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மருமகன் தான் கார் ரேஸை நடத்தணும். இங்கே அதுக்கு பலியாடா இருந்தது நடிகை. அந்த நடிகை தூது விட்டு அழகாக அந்த அம்மாவுக்கு வந்து போலியான ஒரு அப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி லைசன்ஸ் எல்லாம் அந்த அம்மா இது பண்ணிவிட்டு அந்த அம்மா நடிகை திருப்புவதற்காக கார் ரேஸ் தான். ஸோ இதுவே சிபிஐ விசாரணை மேற்கொண்டு சொல்றேன். அது அப்படின்னா இந்த கார் ரேஸுடைய பிரச்சனையிலே வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி எப்படி என்ன செலவாச்சு? மிஞ்சி போனால் 5 கோடி செலவாயிருக்காது. அப்படின்னா மீதி பண்ணலாம் எங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் என் தமிழ் தாய் உறவுகளுக்கு. சார், சமீபத்தில் பள்ளி ஒன்றில் ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்ற பேரில் வந்து மகாவிஷ்ணு அப்படின்ற மாதிரி பேசினார், சொற்பொழிவு ஆற்றினார். அதற்கு எதிராக அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஒரு கண் தெரியாத மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எதிர்த்து கேள்வி கேட்டார். இந்த சம்பவம் இன்றளவில் பெரிய பேசு பொருளாக இருக்கு. இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அந்த மாற்று திறனாளி வந்து எந்த இனத்தை சேர்ந்தவர்? அவர் கேள்வி எழுப்பப்பட்டவர் எந்த இனத்தை சேர்ந்தவர்? கிறிஸ்துவ இனத்தை சேர்ந்தவர் இல்லையா? அந்த நானும் காட்சி தான் பார்த்தேன். அப்படி இருக்கிற போது கிறிஸ்துவ நான் படித்த லயலா கல்லூரியில் வந்து காலை 8:05 கிறிஸ்தவத்தினுடைய இது வந்து இப்போ டெய்லி வந்து ஒரு சரத்தை வந்து ஏன் போதிக்கிறீங்க? நான் இந்து, எனக்கு பிடிக்காது, ஆனால் நிற்கிறேன்ல. அப்புறம் போது அது மாதிரி ஏன தப்பு இருக்கு.
ஆனா உங்களுக்கு வலிச்சா தக்காளி சட்னி, மற்றவங்க வந்து ரத்தமா? நான் கிறிஸ்துவ அமைப்பு எந்த ஒரு கிறிஸ்துவ அமைப்பிலாவது காலையில பைபிள் இருக்கிற ஒரு சரத்தை வந்து பேசாம இருக்காங்களா? எல்லா மதத்தையும் சேர்ந்தாலும் போய் படிக்கலாம், இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பண்ணலாம், அப்படி எல்லா மதத்தையும் போதிக்க வேண்டியதானே? அவங்க மட்டும் ஏன் சொல்றாங்க? சரி, நான் படித்த கல்லூரியில் வந்து இருக்கிற ஏன் வந்து காலை 8:15 ஆரம்பிக்கிற போது கிறிஸ்து பைபிள் இருக்கிற ஒரு இதை வந்து சார்ந்து ஏன் சொல்றாங்க? சொல்லாமல் இருக்கலாம், சாஸ்திரம் சொல்லாமல் இருக்கலாம்ல. ஸோ அப்படின்னா அங்கே திணிப்பு தானே அர்த்தம். அதை ஃபர்ஸ்ட் அதை நிறுத்தலாம்ல. அது மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் ஒரு விதமாக பண்றாங்க. இது அரசு பள்ளிக்கூடத்தில் அனைவரும் பேசப்படுற போது இப்போ என்னோட சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான ஆட்களும் பேசப்படுவாங்க. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படிங்கிற போது என் கல்லூரியில் பேராசிரியர் இருந்த ஒரு நபர் ஜோ அருள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பிரிவுக்கு இன்னைக்கு பொறுப்பில் போட்டிருக்கேன். அவர் ஒரு மேடை நிகழ்ச்சி என்ன சொல்றாரு, எனக்கு புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதனால சமூகவியல் பாடப்பள்ளி போட புத்தகத்தில் நான் கிறிஸ்துவத்தை கொஞ்சம் அப்படியே ஊசி சுத்துற மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கேன்னு சொன்னா, இது வந்து அவர் மேலே ஏன் வழக்கு தொடுக்கல? அரசு புத்தகத்தில் நான் வீடியோ உங்களுக்கு நான் பேச பிறகு வீடியோ உங்களுக்கு விடுறேன் பாருங்க. அதையே இது பண்ணல. Recently, see, where I am in gym, St. Joseph's Institute of Management, there is no exam. I have abolished the exam. I don't know whether you all know this. For which, appreciating this, the state government of Tamil Nadu asked me to revise the syllabus, first standard to 12th standard social sciences syllabus. I was one of the mentors to design. If you go on today, you see first standard students, social science notebook, there is plenty of Jesuit ideologies have been injected into it. And but nobody knows. More and more, Majis, all these are all. அப்படி பார்க்குற போது உமாசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசுகிற போது ஒரு மாணவன் எடுத்து கேட்குறாங்க, இன்னைக்கு உமாசங்கர் அவர் மிகப்பெரிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேற இருக்க முடியாது. ஏன்னா மருத்துவத்துறையில் மொத்தத்தையும் வசூல் பண்ணக்கூடிய நபர் அவர் தான். ஆனால் அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுவோம், ஒரு மாணவன் கேட்குறான், நாங்களாம் நண்பர்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம், நீங்கள் தான் பரப்புறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார், இங்க இருக்க ஒருத்தனுக்கு வந்து மத வேறுபாடு ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். சோ நீங்க இப்ப வந்து பேசுறது பாத்தீங்கன்னா மத வேறுபாடு உருவாக்குற மாதிரி இருக்கு. நான் தெளிவா சொன்னேன், நான் கிறிஸ்துவத்தை பரப்ப வரல. கிறிஸ்தவத்தை பரப்பணும்னு சொல்லல, மதத்தை பரப்ப நீங்க வரவும் இல்ல. மதம் தம்பி, நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள எல்லாம் ஒரு மத வேறுபாடு ஏற்படுவதாக இருக்கிறது. ஹோல்ட் ஆன் கண்ணு, ஹோல்ட் ஆன். மத்தவங்க பிலீஃப ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ரெடி. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, எனக்கு பரலோகம் கிடைக்குமா? இந்த ஆளு கட்சினா ஜாதியையும் மதத்தை வைத்தும் அரசு செய்யக்கூடியவங்க. சரி, ரைட், நான் கேட்கிறேன் அரவிந்த், நீங்க பேர் என்ன அரவிந்த்? நீங்க இந்துவா கிறிஸ்டினா? இந்து. சரி, நீங்க சாமி கும்பிடுவீங்களா கும்பிட மாட்டீங்களா? கும்பிடுவேன். அப்புறம் ஏன் பொட்டு வைக்க முடியுங்க? சொல்லுங்க, நான் கேட்க பஸ் சொல்லுங்க, ஏன் பொட்டு வைக்கல? நிறைய ஆள நடுநிலைமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி. அது மாதிரி தான் கல்வி அமைச்சர் அவர்களும் அதே அமைச்சர்கள் தான் பொட்டு வைக்கல. ஸோ அவர் எதுக்கு பச்சை கயிறு கட்டியிருக்காரு சொல்லுங்க? பச்சை கயிறு எதுக்கு கட்டுறாரு சொல்லுங்க? தமிழக அரசனுடைய கயிறு கட்ட சொல்லியிருக்காங்களா? ஏன் பச்சை கயிறு கட்டுறாரு சொல்லுங்க? அவருடைய தனி. சரி, இந்து வந்தா நீ வீட்டுக்குள்ள போனா நீ பொட்டு வச்சுக்கணும், வச்சுக்க மாட்டீங்களா? சாமி கும்பிட மாட்டீங்களா? இப்போ நிறைய இடத்துல நீங்க எம்மதமும் சம்மதம் மாதிரி நடுநிலையா இருக்கிறீங்க இல்லையா? அப்படி அந்த போக்கு அடிக்கிறது தான் கல்வி அமைச்சர். ஸோ அப்படி போது இங்கே பச்சை கயிறு எது கட்டியிருக்காரு? ஸோ பச்சை கயிறு வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு உகந்தது பச்சை. அது புதன் கோயிலே அங்கே திருவாரூரில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது. அந்த இடத்தினுடைய வழிபாடு தான், அந்த இடத்துல கோயிலேருந்து வரப்பட்ட கயிறு தான் அந்த கல்வி அமைச்சர் கட்டப்பட்டிருக்காரு. அப்படின்னா பொருத்தம் வருதா? நான் சொல்ல லாஜிக் வருதா? அப்படின்னா ஆன்மீகத்துக்கு உட்பட்டவரா உட்படாதவரா? யாரை ஏமாத்துக்கான இந்த பித்தலாட்டம் சொல்லுங்க? கல்வி அமைச்சர் யாரை ஏமாத்த பித்தலாட்டம்? அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படின்னா ஒட்டுமொத்தமா அவர் சார்ந்த அவர் இணையத்தை சார்ந்த அத்தனை பேரும் சாமி கும்பிடக்கூடாது, இறையாண்மை வழிபடக்கூடாது, உண்மை உத்தமா இருக்கணும். மஞ்சள் சொல்லுங்க, குடும்பத்தில் மொத்த பேரும் சாமி கும்பிட கேட்டா வந்து அவங்களுடைய விருப்பம். காலகாலத்துக்கு எவ்வளவு இந்த ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க ஏமாத்திட்டு இருப்பாங்க சொல்லுங்க? இது பித்தாட்டம். அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வேட்புமனு வந்து அந்த கட்சியில் வந்து தாக்கல் செய்யப்பட்ட போதும் கூட, மற்ற ஏனைய டைமில் வந்து போயிட்டு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போது கூட தாக்கல் பண்ணுறது கூட நல்ல நாள் வளர்ப்புறையை பார்த்து தான் தாக்கல் பண்ணுறான். எவ்வளோ மனசாட்சி சொல்லு? உன்னை தாழ்வுபடுத்தி உன்னை குறைப்படுத்திக்கிட்டு நீ மிக ஏன் வந்து மற்றவங்களை இது பண்ணுற? வாக்கரசியலுக்காக ஏன் வந்து ஒரு நாடகம்? இந்த நாடகம் எவ்வளோ நாளைக்கு தான் மக்கள் வச்சுக்கிட்டான்? நீங்கள் நாடகம் வாக்கரசியலுக்காக தான் நடத்தப்படுகிற நாடகம். அப்படி இஸ்லாமிக் கிறிஸ்துவாக்களை பெறுவதற்காக போடப்படுற நாடகம். ஒரு பக்கம் இருக்குங்கிறான், ஒரு பக்கம் இல்லைங்கிறான். ஒரு பக்கம் முருகன் மாநாடு நடத்துகிறான், ஒரு பக்கம் முருகருக்கு அகேன்ஸ்டா திராவிட ஒரு தாத்தா இயக்கம் வந்து பேசுது. ஸோ இதெல்லாம் என்ன பித்தலாட்டம்? அந்த அந்த ஆளுங்கட்சி சேர்ந்த கட்சிக்குள்ளேயே முரண்பாடுகள் கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறது. அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, பள்ளியில இந்த மாதிரியான ஒரு சொற்பொழிவு தேவையா அப்படின்னு கேட்க. பள்ளி அப்படி சொல்ல சிறுபான்மையினுடைய ஆணையர் இருக்கிற ஜோ அருள் வந்து என்ன சொல்றாரு,
சமூகவியல் புத்தகத்தில் நான் வந்து திணிச்சிருக்கேன் அப்படி சொல்கிறேன். நான் இன்னும் மெல்ல மெல்ல திரும்பி சொல்கிறேன். இது வந்து என்ன சொல்கிறீங்க? இது ஏன் கைது பண்ணலை? உமாசங்கரை ஏன் கைது பண்ணல சொல்லுங்க, நான் கேட்குறேன். அவன் அதாவது அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 20 பள்ளிக்கூடத்தில் போயிருக்காரு, பேசியிருக்காரு, ஒரு வயலாகி போச்சு. அதாவது இதெல்லாம் மறைப்பதற்காக நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து நான் இல்லை, அதாவது நிறைய விஷயம் இருக்குது. நேற்று இன்னைக்கு இப்போ நமக்கு பகல் அங்கே இரவு அமெரிக்காவில் எனக்கு வந்த செய்தி, அமெரிக்காவில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததாக சொல்லப்படுறாங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, வரப்பட்ட தகவல். முதலமைச்சருக்கு அறுவை சிகிச்சை ஒன்று நேற்று செய்யப்பட்டதாக அமெரிக்க செய்யப்பட சொல்லப்படுறாங்க. அதை மறைப்பதற்காகவும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முதலீடெல்லாம் வந்து பெருசாக இந்தியா தமிழ்நாட்டுக்கு வரலை. ஸோ இவங்க வேறு காரணத்துக்கு போகிற விஷயங்களும் மறைக்கணும் ஒன்று. அதுக்கடுத்து இந்த ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ரொமோஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் தான் சென்னையில் நடத்தப்படுது, ரேஸ் நடத்துகிறாங்க. அந்த நிறுவனம் 2021 ஆளுங்கட்சிக்கு 85 கோடி தேர்தல் நிதி கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேர்தல் கொடுக்கப்பட்டதில் இந்த கார் ரேஸில் வந்து வசூல் செய்யப்பட்டாங்கன்னா டிக்கெட்டே ஓடலை. அப்படின்ற போது இதுக்கு ஆன செலவு 250 கோடி. அப்படின்னா அந்த ஒரு நிறுவனம் தேர்தல் நிதிக்காக கொடுக்கப்பட்டானா அவங்களுக்கு கையூட்டு பெறப்பட்டிருக்கா இல்லையா? ஸோ இதுவே சிபிஐ விசாரணை மேற்கொண்டு சொல்கிறேன். அது அப்படின்னா இந்த கார் ரேஸுடைய பிரச்சனையிலே வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி எப்படி என்ன செலவாச்சு? மிஞ்சி போனால் 5 கோடியோ செலவாயிருக்காது. அப்படின்னா மீதி பணம்லாம் எங்கே? ஸோ நிதி கொடுத்தவருக்கு கொடுத்து விட்டார்கள் நிதி, அதுதானே அரசாங்க நிதி, அப்படிதான் இடத்த எடுத்துக்க முடியுது. ஸோ அப்படின்ற போது இந்த பிபி ரெட்டி வந்து யார்? பிபி ரெட்டிக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு? எங்கேருந்து வந்தார்ன்றப்போ தேர்தல் 2001 தேர்தலில் கொடுத்தான்னு வருது. அப்படின்ற போது அந்த உடைய மருமகன் தான் அகிலேஷ் ரெட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மருமகன் தான் கார் ரேஸை நடத்தணும். இங்கே அதுக்கு பலியாடாக இருந்தது நடிகை. அந்த நடிகை தூது விட்டு அழகாக அந்த அம்மாவுக்கு வந்து போலியான ஒரு அப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லைசன்ஸ் எல்லாம் அந்த அம்மா இது பண்ணிவிட்டு அந்த அம்மா ஒரு நடிகை திரும்புவதற்காக கார் ரேஸ் தான். இந்த கார் ரேஸ் வந்து கக்கூஸ் கலது கூட ஆகாது. அந்த மாதிரி ஒரு கார் ரேஸ் இன்டர்நேஷனல் கார் ரேஸ் அல்ல, நேஷனல் கார் ரேஸ் அல்ல, ஸ்டேட் கார் ரேஸ் அல்ல, லோக்கல் கார் ரேஸ், கிராம வட்டார அளவு இருக்கிற கார் ரேஸ். இதுக்கு வந்து கார் ரேஸா? ஃபார்முலா ரேஸ் போட்டியா? வெளிநாட்டவங்களும் பங்கேற்றுக்கிட்டாங்களாமே. வெளிநாட்டவர் வந்து இது வந்து அதுக்கான ஓந்த இடம் இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சு பண்ணாங்க. அதை ஏன் சொல்லலை? இது ஒரு சீட்டிங். மக்களை இந்த பணம் மக்கள் வரி பணம் 8 லட்சம் கோடி கடன் தமிழகத்திலே உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. வரி ஏகப்பட்ட வரி, மின்சார கட்டணம் உயர்த்திட்டாங்க, குடிநீர் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, எல்லா விதமான கட்டணங்களும் உயர்த்தப்பட்ட இந்த அரசு இன்னைக்கு இந்த 250 கோடி தேவையா? இதை மூடி மறைக்கப்பட வேண்டும். இதை பற்றி கார் ரேஸை பற்றி அதிகமாக பேசக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி பாடத்தில் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினுடைய ஆணையர் வந்து ஜோ அருள் பேசியிருக்காரு இல்லையா? இதுவும் வந்து இது ஒரு மிகப்பெரிய வர்க்க திருப்பி தானே. இது சரி, ரைட். நான் கேட்குறேன், ஒரு கிறிஸ்துவத்துடைய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஏன் தெருவா பள்ளிக்கூடத்து மாணவர்கள்லாம் கொடுக்க போறீங்க? அதை நிறுத்தலாம்ல. நான் ஒரு காட்சி ஒன்று காட்டுறேன் பாருங்க. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஓடி ஓடி புத்தகம் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து ஏன் தடுக்கல தமிழக அரசு? அப்புறம் முதலமைச்சருடைய மனைவியார் அவர்கள் திருப்பதி கோயிலேருந்து போகாத கோயிலில் கும்பிடாத கோயிலில் அப்படின்னா ஆன்மீகம் இருக்கா இல்லையா? நீங்கள் ஆன்மீகத்துக்கு உட்பட்டனா குடும்பம் இருக்கக்கூடாது. என்னுடைய நான் என் குடும்பம்னா என் மனைவினா என் மனைவி எனக்கு கட்டுப்படணும். அதுதான் நம்ம வந்து குடும்பம். அப்படின்னா என்னது இது? எப்படிலாம் வாய்ப்போக்கில் எப்படின்னா பேசிடுதா? ஸோ அது வந்து தவறு. அது வந்து மிகவும் ஏற்கப்படலை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சியில் 5 பேர் கொண்ட குழு பையன் 5 பேர் வச்சு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணுறாங்க. ஸோ திருச்சியில் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷுடைய ஓட்டுன்னு சொல்கிறாங்க. எந்தளவுக்கு ஊர்ஜிதம் தெரியல, சொல்லப்படுற தகவல், வரப்படுற தகவல். அப்புறம் வந்து அதை மூடி மறைப்பதற்காக கூட இது இருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுகிறது. இவருடைய ஊழல்கள், குடும்பத்துடைய அரசியல் பிரச்சனைகள், அதுக்கு மட்டும் இங்கே இருக்கிற தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் இன்னொரு அமைச்சரும் சிங்கப்பூரில் ரகசியமாக பேசிக்கொண்டு கூட தகவல் வருது. இது மாதிரி நிறைய உள் விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் மொத்தத்தையும் நிறைய விஷயம்லாம் மூடி மறைச்சிட்டு இவங்களுடைய ஊழல்கள், கரெக்ஷன் கமிஷன்லாம் மூடி மறைச்சிட்டு இப்படி ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து கொண்டு போய் பேசுபொருள் ஆகிறதா நான் பார்க்கப்படுறேன் ஒழிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பித்தலாட்டங்களை, சீட்டிங்கை மறைப்பதற்காக, மக்கள் மனதை இது பண்ணுறதுக்காக இந்த பெண்ணு செய்யப்படுற பித்தலாட்டமாக நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்றீங்க இந்த மத மாற்றம் அப்படிலாம் இருக்கதா சொல்கிறீங்க. இன்னும் அளவு மத மாற்றம் இருந்துட்டு தான் இருக்கு. நான் ஒரு காட்சி போடுறேன் பாருங்க. பள்ளிக்கூட மாணவர்கள் புக்கு ஓடி போய் கொடுக்குறாங்க. நான் பார்க்குக்கு போனால் காலைல கொடுக்குறாங்க. இதை நிறுத்து. இதை மட்டும் ஏன் தடுக்கல? எது தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவங்கள வாக்கு அரசியல் தடுக்குது. வாக்கு அரசியல் அதுதான், வேற ஒன்றுமே இல்லை.
அரசியல். திடீர்னு பார்த்தா முருகர் வேலை தூக்குவாங்க, திடீர்னு பார்த்தா முருகர் இல்லைன்னுவாங்க, திடீர்னு பார்த்தா சிவனை கும்பிடுவாங்க, திடீர்னு பார்த்தா சிவன் இல்லைன்னுவாங்க. இவங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அடிக்கக்கூடிய பச்சோனா விட மோசமான பச்சோனா பார்த்தா நிறம் மாறி மாறி வரும். அதாவது நிறம் மாறி மாறி இருக்கும். ஒரு இவங்க எப்போ எப்படி மாறானே இல்லைன்னுவாங்க. ஒரு உண்மையற்ற ஒரு தலைவர்கள். இது நான் இது 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 இந்த டெமோக்ரஸி இந்த மாதிரி ஒரு கட்சி சீட்டிங் கட்சி தேவையா? இது ஏண்டா ஓட்டு சரி அப்படி போய் இது ஓட்டு போகிறது கட்சி இருக்க அத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கலாமே இந்த ஒரு கட்சியில் இருக்கிறதுக்கு. இது ஒரு ஆளுங்கட்சி ஒரு கட்சியா? ஏண்டா உன்னை அசிங்கப்படுத்துறான். இந்துக்கள் நிறைந்த நாடு இந்திய நாடு அப்படி இல்லையா? அப்படின்ற போது இந்துக்கள் தான் அதிகமாக அங்கே இருக்கிறான். அப்படின்ற போது இந்துக்கள் ஓட்டு ஏன் போடுறீங்க? அந்த இந்துக்கள் ஏன் அந்த கட்சி இருக்கிறீங்க? சூடு சொரண வெக்கமான சோறு தான் தின்ற அப்படின்னா அந்த ஆளுங்கட்சி வெளியே போயிடணும். தகுதியே கிடையாது. உன்னை திட்டுறான்டா காரி துப்புறான்டா அப்படி இருக்கிற அந்த கட்சி யாருக்கா சூடு சொரணம் இருந்தால் விட்டுட்டு போயிடலாம்ல. வெக்கமான அந்த விட்டு போயிடலாம். காலகாலத்துக்கும் ஒவ்வொரு முறையும் சொல்லி சரி விநாயகர் சதுர்த்தி நீங்கள் கொண்டாடிட்டே இருக்கான். இந்த விநாயகர் சதுர்த்தியை திசை திருப்பணும். இது உங்களுக்குள்ளே மதத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டு வாக்கரசியலுக்கான விஷயம் தான் அந்த ஆளுங்கட்சி செய்யறன ஒழிய இது நாட்டுக்கும் நாட்டு முன்னத்துக்கும் நன்மையா? உங்க பார்க்கல விட்டுறோம். இல்லை இப்போ நடந்து முடிந்த விநாயகர் சதுர்த்தி கூட முதல்வரோ இல்லை வருங்கால துணை முதல்வரோ வாழ்த்துக்கள் சொல்லவில்லை. ஆனால் சில மேடைகளில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன்லாம் ஒரு சீட்டிங் ஏமாத்திட்டு இருக்காங்க. அது இன்னும் அப்படி இருக்கிற போது சோதரர் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், முதலமைச்சருடைய அம்மையார் அவர்கள் துர்கா அம்மையார் இருக்கிறாங்க. அவங்க போகாத வழிபாடு கோயில்கள் கிடையாது. முன்னாள் முதலமைச்சருடைய மனைவியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ண அவங்க வீட்டுக்குள்ளே யாகெல்லாம் நடத்தணும்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படின்ற போது அவங்கெல்லாம் இறையாண்மை இருக்காங்க. இது வந்து பொலிட்டிக்கலுக்காக அரசியல் ட்ரெண்டிங்காக வாக்கரசியலுக்காக அவங்க வந்து நடிச்சுட்டு இருக்காங்க ஒழிய முழுக்க இப்போ நான் கூட இந்து தாங்க. நான் கூட இப்போ வந்து பொட்டு வைக்கிறேன். நான் சாமி கும்பிடுவோம், இது பண்ணுவேன், சாமி கும்பிடுவோம், பொட்டு வச்சுக்குவேன். இது பொது இடத்துல வர்றபோது அதெல்லாம் வந்து எல்லாமே எம்மதமும் சம்மதமே அப்படி எல்லா விதமான ஆட்கள் இருப்பாங்க. அப்படி போகக்கூடியது. அப்படின்ற போது நீங்கள் வந்து இங்கே ஒரு மதத்திணிப்பு தானே பார்க்கப்படுது. ஸோ அப்படின்ற போது இதெல்லாம் மிகப்பெரிய தவறா இல்லையா? ஸோ அப்புறம் யாருக்கு உடந்தையாக இருக்காங்க? சார் கல்வி அமைச்சர் வந்து நிலை தடுமாறி இருக்காரோ என்ற சந்தேகம் கொள்ளப்படுதில்ல. இல்லை நீங்கள் அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. அந்த மகாவிஷ்ணு நம்பர் பேசும்போது அந்த ஆசிரியர் அந்த கண் தெரியாத மாற்றுத்திறனாளி ஆசிரியர் பேசும்போது இவர் தான் போய் முதல்ல தடுத்து நிறுத்துவார், பேசுவார். ஆக்சுவலாக இந்த நிர்வாகம் தான் அவரை கூப்பிட்டு வந்தது. இவர் அந்த நிர்வாகத்தில் தானே கேள்வி எழுப்பியிருக்கணும். ஏன் அவரை பேச விடுறீங்க, சொற்பொழிவை நிறுத்துங்கன்னு இவர் அங்கே தானே பேசியிருக்கணும். வந்த ஒரு கெஸ்ட்டுக்கிட்ட இவர் தானே ஃபஸ்ட்டு முறையிடுறாரு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது நான் வேறு எப்படி பார்க்குறேன். இதே உமா சங்கர் வந்து பேசுகிற போது மாணவர்கள் இதில் எழுந்து போத்தோம் கேட்குறாங்க. நாங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கோம், நீங்கள் ஏன் வந்து இஸ்லாம் இது மதத்தை தூண்டுவதனால பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி தான் பார்க்குறேன். தூண்டுறவங்க வந்து யாரோ இங்கே வந்து அவன் மதத்தை தூண்டப்படலை. அவன் ஆன்மீகத்தில் இருக்கிற திருமூலை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் வரலாற்று இருக்கிற விஷயங்களையும் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நன்மைகளையும் எடுத்து சொன்னார். அப்படியே இறையாண்மையில் ராமர் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கடவுள் அனுமானு மற்ற இருக்கக்கூடிய சிவனோ மற்ற யானையுடைய கடவுளை பற்றி இந்த கடவுளை தான் நீ வழிபட வேண்டும், கடவுள் தான் உனக்கு நன்மை பயக்கும் நோக்கத்தை சொல்லலை. திருமூலரை சொல்லியிருக்கிறார், வள்ளலாரை சொல்லியிருக்கிறார். இவர்களெல்லாம் காமன் பீப்புள். இவர்களெல்லாம் நம்ம மனிதனாக நம்முள் வாழ்ந்தவர்கள். அப்படிம்போது இவர்களெல்லாம் இப்படி சொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி நெறிவழியில் நம்ம வாழப்படும் சொல்றது என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, என்ன தப்பு இருக்கு? அதையே மேற்கோள் காட்டி இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே பேசுறாங்க. அதாவது பாவம் செய்தால் ஆண் பிள்ளைகள் பிறக்கும், புண்ணியம் செய்தால் தான் பெண் பிள்ளைகள் பிறக்கும்லாம் ஒரு ஆளும் கட்சியினுடைய அமைச்சரே பேசுறாரு. ஆளுங்கட்சி அமைச்சர் இது மூட நம்பிக்கையில் வராதோ? அவங்களுக்கு நினைச்சா மூட நம்பிக்கை வரும், நினைக்கிறா மூட நம்பிக்கை வராது. பகுத்தறிவுக்கும் அவனுக்குமே சம்பந்தம் இல்லை. பகுத்தறிவு கட்சின்னு சொல்றாங்க. பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு ஏன் வந்து பக்கத்தில் போய் படுப்பான்? அந்த மாதிரி ஆளுங்கட்சி சந்தம் தான் நம்ம ஆளுங்கட்சி சந்தம். ஆளுங்கட்சி மாதிரி சந்தன மாதிரி ஒரு உணாநம்பர் அயோகி 420 உலகத்திலே கிடையாது. இது தெரியாமல் மக்கள் ஏமாந்துட்டு இருக்கான். இவர்களால் நாட்டுக்கும் நமக்கும் யாருக்கும் எந்த பலனும் புரியாத ஒரு ஆட்சி, இரண்டலில் சுருட்டுகின்ற ஆட்சி இந்த மாடல் ஆட்சி. இல்லை சார், இந்த வெக்கங்கட்ட ஆட்சி, இல்லை அந்த கரங்கட்ட ஆட்சி. இல்லை, இந்த மகாவிஷ்ணு அவர்களை கைது செய்வதற்காக விமான நிலையத்தில் ஒரு 200க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள்லாம் அங்கே போட்டிருந்தாங்க. சரி, அப்படி ஏன் நான் வந்து திருச்சியில் வந்து அவர் மாவட்டம் அவருடைய வாகன ஓட்டுன்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஆடியோக்கு வீடியோ பத்திரிகையாளர் சந்திக்கப்பட்டிருக்கு. அதே நாளில் அந்த செய்தி ஏன் போட்டு அந்த கைது பண்ணி அதை ஏன் பெருசுப்படுத்தலை? எந்த ஊடகம் போடலை? இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஊடகம் ஆளுங்கட்சிக்கு காசு விளம்பரம் கொடுப்பதனால ஒரு 15 கோடி ரூபா 20 கோடி ரூபா 30 கோடி ரூபா கொடுப்பதனால வாங்கிட்டு கூவுற தொலைக்காட்சி சேனலாக இருக்க ஒழிய சமூகத்தினருடைய அவலங்களை விளக்குன்ற ஒரு இதாக இருக்கா? அப்படி எப்படி சொல்ல உருப்படும்? எப்படி உருப்பட சொல்லுங்க. அப்புறம் அந்த செய்தி ஏன் வெளியே வரல? நான் பேச போகிறேன், அந்த ஆடியோ வீடியோ வெளியே பாரு. நான் ஐடிஐ காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன். அப்போ வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார். வீடியோலாம் எடுத்திருக்கேன். திருப்பி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு
வீடியோலாம் எடுத்திருக்கேன், நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார். என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார். போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார். 20 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதோட முடிச்சுக்கலாம், காசு தரேன், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனா இது பண்ணிட்டு போவான். அமைச்சர் மகேஷுக்கு அவங்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார். எனக்கு எஸ்பி ஆஃபீஸில் தான் சார் நான் இங்கே இருக்கேன். ஏப்ரல் 13ஆம் தேதி இன்னைக்கு கூட்டிகிட்டு போனாங்க சார். தெரிலங்க சார், தெரிலங்க சார். அவங்க வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. 4-5 பேர் மிரட்டினாங்க சார். அந்த பையன் வந்துட்டு நான் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், நீ வரலன்னா நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி நான் வீட்டுக்கு வரப்பெல்லாம் என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க சார். அவங்க வீட்டுக்கு இல்லாட்டி வயலுக்கு எங்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க சார். பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனாங்க சார். அவங்க 4-5 பேர் சார். ஆமாம் சார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். பயந்துக்கிட்டு நான் வந்து சொல்லலைங்க சார். என் பொண்ணை அப்படி வம்பிழுத்து காதலிக்கிறேன், நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டி இப்படியே வம்பிழுத்துருக்கான். 4-5 பேர்த்தோடு கூட்டிக்கிட்டு வந்து ஏரியா வண்டியில் என்னான்னு சொல்லி மிரட்டி கூட்டி போயிருக்கான் சிலம்பரசங்கிறவன். அதுக்கப்புறம் என் பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியா உன்னை நான் வீடியோ எடுத்து நான் எல்லா பக்கமும் அனுப்பிட்டான்னு சொல்லி கேட்டிருக்கான். என் பொண்ணு பயந்துக்கிட்டு ஏறி போனதுக்கப்புறம் இது மாதிரி 4-5 பேரும் சேர்ந்து இது மாதிரி இது பண்ணவும் கொண்டாந்து இதுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு அவனே அப்புறம் மறுதடை மிரட்டி கேட்குறப்ப நான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கு. வரியா நான் இதை காட்டி உன்னை இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம். மாதமாக இருக்கும் மாத்திரை வாங்கி வந்து அவனாவே கொடுத்து பண்ணிக்கன்னு சொல்லி 20 நாளைக்கு முன்னாடி தான் மாத்திரை வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னார்? நான் ஒத்துக்கிறேன், நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாப்புல. இப்போ வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், நீ எங்கே வேணுமாலும் போ, நான் பார்த்துக்கிறேன். அந்த பெண்ணுக்கு அந்த கொடுமைக்கு அப்புறம் என்ஐடி கல்லூரியில் இருக்கிற மாணவிகளை வந்து ஒருத்தன் போய் உள்ளே போய் சுயன்பம் பண்ணிட்டு வரான். அந்த பொண்ணுங்களாம் வெளியே ஓடுது, போராடுறது. அது ஏன் கண்டுக்கல? அது ஏன் கைது பண்ணலை? அவருடைய சொந்த மாவட்டம் தானே, ஏன் பண்ணலை? துள்ளி குதிக்கிறீங்கள? உங்கள் ஆட்சியில் இப்படி கவனமாக இருக்கே. போதையால் கெட்டு போதே, குடியால் கெட்டு போதே. குடிக்காக ஒரு கூட்டம் ரூம் போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கே. போதைக்காக நான் சனி ஞாயிறுனா கூட்டத்தை போதை கஞ்சா போன்ற ட்ரக்ஸ் போன்ற இதை பயன்படுத்துறதுக்காக வெள்ளி சனி அதிகமாக பயன்படுத்தப்படுறாங்களே, அதை ஏன் தேடி கண்டுபிடிக்கல? உட்காப்பு இருக்கு, இப்படி போதை சம்மந்தப்பட்ட அத்தனைமே இங்கே பரவி இருக்கு, சமூக சீரழிவு இருக்கு. இதை ஏன் தடுக்கல? இதுக்கு ஏன் காவல்துறை என்ன பண்றீங்க? இது செய்யலாம்ல. இதை விட்டு போட்டு இந்த ஒரு ஆன்மீகத்தை 4 வரி சொல்லிட்டாருக்காக நீ வந்து இதை அரசியல் திசை திருப்பதற்கான நாடகமே தவிர மொத்தத்தையும் மூடி மடைக்கிற விஷயமா தான் இந்த ஆளுங்கட்சி செய்த ஒழிய முழுக்க மக்கள் நலனில் அக்கறை கொண்ட பொருளாதார வளர்ச்சிக்காகவோ, ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சிக்காகவோ, நடுத்தர குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகவோ திட்டங்கள் தீட்டி செயல்படுத்துகின்ற ஒரு நற்சான்று ஆட்சி அல்ல, நன்மை பயக்கின்ற ஆட்சி அல்ல. அப்படியே மொத்தமாக சுருட்டுகின்ற ஒரு சீனியர் சிட்டிசன் அமைச்சர் கூட்டம் தான் இந்த பெருங்கூட்டம். 200 காவலர்களை கொண்டு மகாவிஷ்ணுவை கைது செய்கிறாங்கன்னா அவர் எந்த மாதிரியான குற்றச்செயலை இப்போ செஞ்சுட்டாரு? தீவிரவாதி கூட இத்தனை 200 காவலர்கள் போவாங்களான்னு தெரியும். பேசினால் குற்றம், நின்றால் குற்றம், உட்கார்ந்தால் குற்றம், எழுந்தால் நடந்தால் குற்றமே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வாழ்கன்னு சொன்னால் பாராட்டுவாங்க, இவங்களை பற்றி குறைகள் சொன்னால் இது பண்ணுவாங்க. அப்படின்ற போது அது வந்து அவருடைய அரசியலுக்காக, அரசியல் நாடகத்திற்காக இந்த கைதை ஒழிய ஒட்டுமொத்தம் இப்போ இன்னைக்கு பேச போகிறீங்க, என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? இதுதான் வேணும், இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இதுதான் அந்த பெண்ணு ஒன்று சொல்லிடுது. மக்கள் இப்படி மூடாக இருக்கிறான், இப்படி போனால் வேறு மாதிரி நமக்கு ஆபத்து வந்துடும், இதை மாற்றி திசை திருப்பி விடுங்கன்னு சொல்லுறது தான் திசை திருப்பப்பட்ட நாடகம் மொழிய. இது முழுக்க மக்கள் புரிதல் முக்கியம். இந்த ஆட்சி உங்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி, கண்டென்ட்டை மாற்றுகிற ஆட்சி. இப்போ ஒரு கண்டென்ட் விட்டு ஒரு கண்டென்ட் மாற்றுறான் இல்லையா, இதுதான் அவருடைய சிறப்பம்சம். இவங்களுக்கு கைவந்த கலை, இந்த ஆளுங்கட்சியினருக்கு கைவந்த கலை. ஸோ எல்லாம் பார்த்தா பழுத்த கொட்டைங்க 50 வருஷம் 40 வருஷம் சுருட்டு ரத்தத்தை தமிழ்நாட்டு மக்களை சுருட்டி இருக்கிற கூட்டம், பலாயிரம் கோடிகளை சுருட்டிய கூட்டம். இருக்கிற கல்வி அமைச்சரோட பினாமி லிஸ்ட் நான் தாட்டா, தமிழ்நாடு முழுக்க நான் பினாமி லிஸ்ட் தாட்டா. ஒவ்வொரு பினாமிகிட்ட 1000 கோடி 2000 கோடி, வெளிநாட்டில் 3000 கோடி பதுக்கிட்டு இருக்கிற சமாளிச்சிருக்கிற ஒரு கல்வி அமைச்சர் கல்வியில் அமைச்சரா? உங்ககிட்ட இருக்கிற ஓட்டுநர் ஏன் இப்படி கேவலமாக இருக்கானே? இதை சீர்படுத்த முடியாது. நீ சமூகத்தை எங்கே சீர்படுத்த போகிற? உன்னை முதலே சீர்படுத்து, உன் நாடகத்திலிருந்து விடுபடு. நீ பச்சைக்கயிறு அவுத்துரு, சாமியல்னு ஓப்பன், என் குடும்பத்தில் யாரும் கூட மாட்டான்னு சொல்ல உனக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா, வக்கு இருக்கா? சீட்டிங் பண்ணிட்டு இருக்கா? இல்லை, இப்போ தற்போதைய ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்க, மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்களா இல்லை மூட நம்பிக்கை ஆதரிக்கிறவங்களா? அமைச்சர் ஏவா வேலு சொல்றாரு, முட்டாள்கள்.
நடிப்பவர்கள், வாய்ஜாலக்காரர்கள், பொய்ஜாலக்காரர்கள், வாக்கரசியலுக்காக நாடகம் நடத்துபவர்கள். இதுதான் அவருடைய அரசியல் சித்தாந்தம். மொழிய எல்லாரும் நல்லா கும்பிடுவாங்க. அதே அருணை பொறியியல் கல்லூரியில் வாகனத்துக்கெல்லாம் பூஜை பொட்டு வச்சு பூஜை போட்டிருக்காங்க. நான் ஃபோட்டோ எடுத்து நான் வெளியிடுறேன். ஸோ அங்கே இருக்கிற அத்தனை கட்டிடங்களில் வந்து பூஜை செய்யப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற நூலகத்தில் பூஜை செய்யப்பட்டிருக்காங்க. அதை ஏன் செய்கிறார் சொல்லுங்கள் இந்த அமைச்சர்? நடிப்பு, எல்லாமே நடிப்பு. அதாவது ஓட்டு அரசியலுக்காக இருக்குது, ஆனால் இல்லை. இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்குது, மனைவிக்குள்ளே இருக்குது, மனசுக்குள்ளே இருக்குது. என் முகத்தில் பொட்டாக இல்லை, ஆனால் மனதில் இறையாண்மை இருக்கிறது. ஆனால் முதலளவில் வந்து இறையாண்மைக்கு எதிராக, ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள். இவன் யாருக்காகவே பிறக்கிறான், யாருக்காக வாழ்றான் என்னன்னே தெரியாத ஏமாற்றுகின்ற ஒரு பேர் வழிகள் தான் இவர்கள். ஆனால் 80% இருக்க இந்துக்கள் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. ஏமாந்துட்டு இருக்கான், அதான் அவன் பிரச்சனை. தமிழோட முட்டாத்தானே இவனை ஏமாற்றி அவன் குதிரை சவாரி பண்ணிட்டுருக்கான், சமாளிச்சுங்கிறான், கோடி கோடியாக சமாளிக்கிறான். கண்ணு மிஷின் மாதிரி சமாளிச்சுங்கிறான். நீ ஏமாறுற, அவன் பிழைக்கிறான். அதுக்கு ஒரு அரசியல் பேர், தலைப்பு, 10 தலைவர்கள் பேரை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ போட்டுக்கிட்டு பிச்சை நீ பிச்சை எடுக்கிறோம், நம்மளை வச்சு அவன் பிச்சை எடுத்து பெரிய லெவலில் சமாளிச்சுக்கிறான். வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, இப்போ ஏவா வேலை சொல்கிறாரு, எனக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாலும் நான் சனி மூலையில இருந்தால் எதாக இருந்தாலும் தொடங்குவேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், ஒரே ஒரு பெருஞ்சனி. அதெல்லாம் அந்த சனி அங்கே தான் கும்பிட்டு தொடங்கும். நீங்கள் அந்த சனியை போய் இங்கே கேட்குறீங்க, நாட்டுக்கு நன்மை பயக்கிற சனியா? சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு உகந்த நாள், அதனால தான் கும்பிட்றாங்க. அவங்க வந்து தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் வந்து தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர். அவர் கூட இருப்பவர் அத்தனையும் வந்து உதவியாளர் அத்தனை பேரும் தெலுங்கு சமயம் சேர்ந்தவங்க, அத்தனை பினாமிகளும் தெலுங்கு சமயம் சேர்ந்தவங்க. அப்புறம் வந்து சனியை கும்பிடாம வேற என்ன முனியை கும்பிடுவாங்க? என்ன கண்ணு கேட்கறாலும் தெலுங்குல வந்தே முடியுது, என்ன காரணம்? தெலுங்குகள் தமிழ்நாட்டை ஆளுகிறார்கள். தமிழர்கள் யாருமே இல்லையா? தமிழன் எங்கே இருக்கான்? எந்த ஊரில் இருக்கான்? எங்கே இருக்கான் சொல்லு. சரி, ரெட்டி பிபி ரெட்டிக்கும் இங்கே தமிழ் முதலமைச்சருக்கு என்ன சம்மந்தம்? அவன் ஏன் 85 கோடி கொடுக்குறான்னு சொல்லுங்க. கனெக்ஷன் வருதா? இனப்பாசமோ? இனப்பாசம், இனப்பற்று, மொழிப்பற்று. ஆகவே அதனால் தமிழ் பிடிக்காது, ஆனால் தமிழ் பிடிக்கும். இதுதான் பொய்யான அரசியல். இந்த அரசியல் தான் நம்ம கால் நோட்டு போய் மேலே இன்னும் 100 ரூபா ஏமாத்திட்டு இருக்கான். இதுதான் நம்ம தமிழக அரசியல் சொல்லித்தர அரசியல் பாடம். இல்லை, நீங்கள் இவ்வளவு கருத்துக்களை சொல்லும் பட்சத்தில் என்னுடைய அனுபவத்தில் நான் பள்ளி பருவத்திலேருந்தே பார்க்குறேன். ஒரு இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தொழுவ போனால் அவங்க ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. கிறிஸ்தவர்கள் அந்த மாலைகள் போடுறாங்க, அந்த சில இதெல்லாம் ஓதுறாங்க, அதெல்லாம் மட்டும் டைம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்து மாணவர்கள் கையில் கயிறு கட்டிக்க கூடவோ, இல்லை ஒரு பொட்டு வைக்கக்கூடவோ, இல்லை ஏதோ ஒரு முடி வைக்கிறோம் மொட்டை அடிக்கிறதுக்கு அப்படின்னா அதெல்லாம் கூட எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க ஆசிரியர்கள். ஆனால் இதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கல. என்ன காரணம்? எங்கே அந்த பாகுபாடு தொடங்குதுன்னு நினைக்கிறீங்க? இவங்ககிட்ட தான் தொடங்குது. திருட்டுத்தனத்தை இவங்க தான் உருவாக்குனது. இப்படி பண்ணால் அவங்க வந்து இதாகிடுவாங்க, அப்புறம் அந்த ஓட்டு வராமல் போய்ட்டு நம்ம வெற்றி பெற முடியாது. அந்த ஓட்டு வர்றதுக்காக இந்த பெரிய நாடகம் வேற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது ஆசிரியர்கள். ஆமாம், தாராளமாக போகாமல். ஏன் ஒரு பள்ளி பாடப்புத்தகம் எழுதுறது வந்து ஒரு கிறிஸ்துவத்தில் இருக்கிற சிறுபான்மையில் இருக்கிற ஜோஆரில் வந்து ஏன் விட்றான்? அந்த ஆள் சொன்னால் ஆடியோவை நான் போடுறோம் பாருங்கள். அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் சமூகியல் பாடத்தில் நான் மாற்றம் பண்ணியிருக்கேன், நம்ம கிறிஸ்துவ பற்றி சொல்லியிருக்கேன்னு சொல்கிறான். அப்புறம் இது சீட்டிங்கா இல்லையா? அரசு புத்தகத்தில் சமூக அறிவியலில் கிறிஸ்தவ சமயத்தை பற்றி அப்புறம் என்ன சொல்லுங்க? இதை எப்படி அரசு இது இந்து பற்றியோ இதே வந்து நான் வள்ளலார் பற்றியோ மற்ற பற்றி சொன்னால் இவங்களுக்கு ஆகாது. இந்த சமுதாயத்திற்காக யாருக்கு உரிமைக்காகவோ உணர்வுக்காகவோ நல்ல கொள்கையோ சித்தாந்தத்தை சொன்னவங்க ஆகாது. ஆகும், வீட்டுக்குள்ளாகும், தன் குடும்பத்துக்குள்ளாகும், தன் மகனுக்குள்ளாகும், தன் மனைவிக்குள்ளாகும். ஆனால் வெளியே வந்துட்டோடனே ஆகாது, கூடாது, ஐயோன்றது தான் இந்த ஆளுங்கட்சி சேர்ந்தவன். இல்லை, இந்த பேசப்படும் கருத்துக்கெல்லாம் மகாவிஷ்ணு ஆளுங்கட்சி சேர்ந்தவன் எம்எல்ஏ சீட் ஆகட்டும், எம்பி சீட் ஆகட்டும், கவுன்சில் சீட் ஆகட்டும், பஞ்சாயத்தில் ஆகட்டும், அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அவனுடைய நல்ல நேரம் வளர்ப்புறையில், தேய்பிரியார் இல்லாமல் வளர்ப்புறையில் அமாவாசையாக நல்லதான்னு பார்த்து தான் அதுவும் கூலிகை என்ன கூலிகை 4 இருந்தாலும் கூலி அந்த கூலிகை டைமில் போய் அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் இவர்கள். இப்படி இருந்துக்கிட்டு இது வந்து இப்படி ஒரு விஷயத்தை மட்டும் பாலிடிக்ஸாக பண்ணுறது வந்து எவ்வளோ காலம் மக்கள் ஏமாந்துட்டு இருப்பான். இது அரசியல்ன்ற விஷயம் ரைட்டு, ஓரளவுக்கு தாண்டி எவ்வளோ பண்ணுவீங்க? ஆட்சி விஷயம்னா கடவுளை எடுத்துவீங்க, மதத்தை எடுத்துவீங்க, அப்புறம் அரசியல். இதுதானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்பா. எத்தனை நாளைக்கு தான் இந்த சொல்லிட்டு இருப்பீங்க? ஸோ மக்கள் எவ்வளோ நேரம் முட்டலாக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக கொண்டாடிட்டாங்க. அது வந்து கொண்டாடக்கூடாது. கொண்டாடிட்டா இவனு ஓட்டு இதாகிடுமில்ல. அவன் ஒரு கால விவரம் வந்து தேசிய கட்சிக்கு போய்ட்டு என்ன பண்ணுறது? உடனே இங்கே ஒரு டுஸ் வச்சு உடனே இப்படி ஒரு ரிட்டன் போட்டு அடிக்கிறது. இது பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. ஏன்னா கிறிஸ்துவம் இங்கே மதமாற்றம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கான், கிறிஸ்துவத்தை எதிர்பார்த்துருக்கான். இன்னொரு விஷயம், நான் வந்து ஹைதராபாத்தில் ஒரு ஃபாதரியார் இருந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு வந்து அந்த ஃபாதரியார் வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பேய் ஓட்டுறாரு, எல்லாம் ஊன்றாங்க. அப்புறம் என்னதான் ஏதாவது ஊட்டுற வாயில் இதை போகிறான், பேராசூட் ஆயில் போட்டு விட்டார், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அது சும்மா ஒரு மாய அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் சொல்கிறார்.
ஒரு ஃபாதரு ஒரு சிஸ்டர், நான் லயலாகளை படித்தோன்னு சொல்கிறேன், ஒரு ஃபாதர் உண்மையாக இல்லை, ஃபாதருக்கெல்லாம் வளர்ப்பு புள்ள இருக்குது, இவனுங்கெல்லாம் உத்தம் பேசுகிறானுங்க. அதுக்கடுத்து ஃபாதருக்கெல்லாம் வந்து இந்த சிஸ்டர்களை ஒன்று கூட விடுறதில்ல. நான் லயலாகளை படித்தவன், அதனால் சொல்கிறேன் இவங்களுடைய பெத்தலாட்டம். இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக லயலா கல்லூரியில் ஒரு பேராசிரியர் விஷுவல் காட்சி தகவல் துறை படிப்புக்காக ஒரு நடிகையோடு படுத்த ஒரு ஃபாதரையும் எனக்கு தெரியும், உறவு கொண்ட ஃபாதரையும் எனக்கு தெரியும். நீங்கள் கல்லூரி படிக்கும்போது? நான் படிக்கும்போது விஷுவல் காம்பினேஷன் எங்கள் காலேஜில் பெரிய பிஎஸ் விஷுவல் காம்பினேஷன் பெருசு. அந்த காலேஜ் கோர்ஸுக்காக ஒரு நடிகையே படிச்சு இன்றைக்கி அந்த அம்மா வந்து பெரிய அமைச்சர், ஒரு நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு. எக்கேடு. அந்த ஃபாதர் பேரும் சொல்லுவோம், அந்த அம்மாவை நடிகையும் தெரியும். இன்றைக்கி நடிகை வந்து ஒரு முன்னாள் அமைச்சராக வந்துட்டு இருந்த ஒரு ஸ்டேட்டுக்கு, இன்றைக்கி வந்து அந்த ஃபாதர் வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருக்கார். இதுக்குன்னு சொல்கிறீங்க? நான் கண்ணறிக்கே எனக்கு நல்லா தெரியும். எத்தனை சிஸ்டர் இவனுக்கு அட்டுடி பண்ணோன்னு எனக்கு தெரியும். நான் லயலா கல்லூரியில் பார்த்துவேன். அப்புறம் வந்து கூண்டில் போய் உட்காந்துவோம், அவங்க சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனைன்ட்டு. இது எத்தனை ஃபாதரு ஐநாவரத்தில் ஒரு சர்ச்சு, எனக்கு வேண்டிய ஒரு நண்பர், அங்கே சபை போவார், வேண்டிய நபர், செய்ய அட்டுலின்லாம் இல்லை. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுனா நாரி போய்டும். அதான் என்ன சொன்னால், எங்கள் சிஸ்டமே சரியில்லை, இவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க, இந்த ஏமாற்றத்தை ஊக்குவிச்சிட்ருக்காங்க, இந்த மதமாற்றத்தை ஊக்குவிச்சிட்ருக்காங்க. இது தவறு. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒழுங்கான ஒரு காலச்சூழ்நிலையும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, சும்மா தாத்தாவையும் அந்த பெரியவரையும் தாத்தாவையும் தூக்கிட்டு சும்மா இன்னும் எத்தனை நாளைக்கு அதெல்லாம் மக்கள்லாம் அவங்களாம் மறந்துட்டாங்க. பழைய லீடர்ஸ் எல்லாம் மறந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற லீடர்ஸே இல்லை, தான் தகுப்பனாக இருக்கிறவுடைய வரலாறே மறந்துட்டாங்க. அப்புறம் போது நீங்கள்லாம் இன்னும் அதை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்க வேண்டாம். இப்போ மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற பித்தலாட்டங்கள்லாம் இப்போ என்ன அதை சொல்லுங்கள். நீங்கள் அது மக்கள் தெரிய மாட்டேங்குது. இங்கே எதிர்க்கிறவர்கள் வலுவில்லாதனால தான் இவங்க ஆளுங்கன்றவர்கள் அட்டூழியம் தாங்க முடியல. இல்லை, இவங்களுடைய இந்த கருத்துக்களெல்லாம் மகாவிஷ்ணுவோட தனிநபருக்கு எதிரான கருத்துக்களா, இல்லை அவர் பேசின அந்த கருத்துக்களுக்கு எதிரான கருத்தே இல்லை, வேற ஒரு கருத்து. என்ன சொன்ன, இதெல்லாம் மூடி மறைக்கிறது தான் அந்த கருத்திலை காவல் ரீதியாக கருத்திலை முறித்தார்கள். இதுதான் நம்ம டெமோக்ரஸி நாடு. இது பல விஷயங்களை மறைப்பதற்காக பல விஷயங்களை நம்ம எப்பவுமே என்னென்னா, திடீர்னு பார்த்தா ஒரு நடிகை, பிரபல நடிகை 6 வயசில் புல பார்த்தாலாம் பரவாயில்ல பேசுவான் நமக்கு, உடனே நேற்று பேசுகிற மேட்டர் மறந்துடுவான். அது மாதிரி வந்து அந்த கார் ரேஸ் மேட்ரு, இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள், அமெரிக்கா விஷயங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் மூடி மறைக்கணும். அதாவது இந்துக்கள் வந்து இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாமே இருக்காங்க இல்லையா, அந்த யார் அதிகமாக மதமாற்றத்தில் வந்து இந்துக்கள் தான் முஸ்லீம் போகிறான், கிறிஸ்டின் போகிறான். கிறிஸ்டின் வந்து எத்தனை பேர் இந்துவாக மாறுறான், முஸ்லீம் வந்து எத்தனை பேர் இந்துவாக மாறுறான்னு சொல்லுங்கள், ரொம்ப குறைவு. ஸோ அப்படின்றபோது இந்துக்கள் யாராவது எங்கேயோ போய் மதமாற்றம் இந்துவில் சேர்ந்து யாராவது எங்கேயோ சொல்லப்பட்டிருக்காங்களா? இல்லை. நீங்கள் கிறிஸ்துவத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து புத்தகம் எடுத்துகிட்டு, பைபிள் புத்தகம் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்களே, அவங்க மேலே எத்தனை பேர் நடவடிக்கை எடுத்துருக்கேன்? சரி, ரைட்டு. வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியில் அந்த பாடசாலையில் ஒரு அந்த தேரை எதுக்கு இழுத்துன்னு போகிறீங்க? அது தப்பு தானே, அது நடவடிக்கை எடுத்துணும்ல வேளாங்கண்ணியில். ஸோ அது தப்பா இல்லையா? ஸோ அப்படி ரொம்ப சொல்லப்போனால் நிறைய அவங்களுடைய அஃபென்ஸு அதை ஏன் அப்படின்னா கண்டுக்கிறப்ப இது மட்டும் வந்தால் வலிக்குதா அவங்களுக்கு? இவங்க போய் நல்லதானே சொல்லியிருக்காங்க, அவனும் தப்பாக ஒன்று சொல்லல. வேளாங்கண்ணியில் கல்லூரிக்குள்ள தேர் எழுத்துட்டு போகிறாங்கன்னா அதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? தமிழக அரசு தான், அது கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை எத்தனை பாதையார் மீது நடவடிக்கை எடுத்துக்க சொல்லு. சரி, ரைட். நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். ஏழை எளியவர்களை மதமாற்றம் செய்கிறீங்களே, அந்த மதமாற்றம் செய்யும் பொருளாதாரம் இன்னைக்கு வளர்ந்துருக்கா? இயேசுபுரான் வருகிறார், வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாறிவிடும். எங்கடா மாதிரி சொல்கிறான்? ஒருத்தனை வந்து மனமாற்றம் மாதிரி சொல்லு. அவனை எல்லாருமே மென்டலி பைத்துக்கான தான் மிச்சம். ஒருத்தன் மனமாற்றம் மாதிரின்னு சொல்லு. அது மதம் மாறி போகிறவங்களாம் பொருளாதார மாற்றத்துக்காக தான் போகிறாங்களா? ஆமாம், அவங்க சொல்கிறதானே. அவன் இங்கே அரசாங்க சலுகையாக கிடச்சிருக்கோம். அந்த மக்களுக்கு அந்த மக்களை வந்து அப்படியே மாற்றி கிறிஸ்டின் சொல்லி பண்ணி அவன் மனமாற்றம் பண்ணி அவங்கள இது இருக்கிற சலுகையும் பெறாமல், அரசாங்க சலுகையும் பெற முடியாமல் சிக்கல் கொடுக்குறதா இந்த வேலையை செய்கிறாங்க ஒழிய, மதமாற்றம் பண்ணி இதுவரையும் எவனாவது முன்னுக்கு வந்திருக்கானா? எத்தனை பேர் சொல்லுங்கள். தமிழகத்தில் அதிக மதமாற்றம் செய்யக்கூடிய கிறிஸ்துவர் தாண்டி வேறு யாருக்கான்னு சொல்லுங்கள். சரி, கிறிஸ்துவர் அவர்கள் பேசப்பட்ட இப்ரு மொழி, வழக்காடு மொழி இன்னைக்கு இருக்கா? உலகத்திலே பழமையான மொழி, எளிமையான மொழி இப்ரு மொழி, வழக்காடு மொழி இன்னைக்கு இருக்கா? இல்லை. ஆனால் இங்கே இந்துக்கள் இந்துக்களாக தமிழர் வழிபடுற மொழி இன்னைக்கு இருந்துட்டு இருக்குல்ல. நீங்கள் கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடி தமிழ் குடி தொப்புள் குடி சொல்கிற தமிழ் மொழி இன்னைக்கு உலகளாவிய மொழியில் 6 மொழி பழமை 600 மொழிகள் 6 மொழி தான் இருக்குது. அந்த 6 மொழியில் ஒரு மொழி தமிழ் மொழி இருக்குல்ல. நீண்ட வரலாறு கொண்டவரல்ல. உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குது? வாட் யூ ஹிஸ்ட்ரி? ஆகவே உங்களுக்கு வந்து இழிச்சுவாயன் இந்து தலைவர் உலக அரசே இருப்பீங்க, அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை, இந்து கடவுள்கள் எல்லாம் அந்த கோயில்கள் எல்லாம் பூதங்கள் நிரம்பிய இடங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? ஹிஸ்ட்ரிகளாக இருக்குது, உடனே இது பண்ணணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? பைபிள், குரான்,
பகவத்கீதை எல்லாம் ஒன்றுதான், பார்வைகள் வெவ்வேறாக இருக்கிறது, இயேசுவும் சிவனும் ஒன்றுதான், ஆனால் இவர்கள் இயேசுவை ஒரு மாதிரியை பிரித்து சிவனை ஒரு மாதிரியை பிரிச்சுட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. எல்லா இனனும் எல்லா மதமும் சம்மதமே அப்படின்னு நவர் அனுப்பப்பட்டிருக்காரு. அப்புறம் இவர்கள் என்னென்னா வாக்கரசிருக்கா அப்பப்போ சிண்டு பிடிக்கிறதில்ல. அவன் உஷாராக இருக்கான், அவன் கொஞ்சம் அறிவிலாயிட்டான், நீ ஆகக்கூடாது. எப்படி ஒரு மாணவன் வந்து நாங்கள்லாம் கரெக்டாக இருக்கோம் போது இது பண்ணல, அது மாதிரி தான் இவனுக்கு அரசியலுக்காக மட்டுமே ட்ரெண்ட் அடிக்கிறன ஒழிய நீங்கள் பச்சை கயிறு அவுத்துரு. புதனுக்கு உகந்தது பச்சை, நீ அப்படின்னா புதன் குருச்சத்துர யோகம், நீ புதனுடைய பார்வை இருக்க, சூரியன் சுதந்திரம் உச்சம், அப்புறம் நீ அதை கயிறு அவுத்துரு. உனக்கு எது கயிறு கட்டிட்டு இருக்க? சீட்டிங், ஏமாத்துறானுங்க, நல்லா ஏமாத்துறானுங்க. இதையும் நம்பி நம்ம ஓட்டு போகிறான் பாரு, அதுதான் நாடும் நாட்டு மக்கள் நாசமாக போகணும் பல நடிகன்னு சொன்னால் அதான் நடக்குது. இல்லை, இப்போ ஆளும் கட்சியோட கூட்டணி கட்சியில் கூட்டணி கட்சி தலைவர் ஒருவர் பேசுகிறார், கோயில் கட்டடங்கள் அந்த கோபுரம் இருக்குல்ல, அதில் சில சிற்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆபாச சிற்பங்கள், அதை வந்து ரொம்ப ஒரு ஆபாசமாக பேசுகிறாரு. அதை எதிர்த்து இப்போதைய ஆளுங்கட்சி எதுவும் கேள்வி கேட்கல, எதுவும் வழக்கெல்லாம் பதிவு பண்ணல. பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜால்ரா போகிறதுக்கு அல்ல இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எந்த இடத்துல இந்துக்கள் பிரிஞ்சிருக்காங்க? பிரிய வைக்கிறாங்க கட்சிகள், அரசியல் கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆண்டுகிட்டு இருக்க கட்சிகள் வந்து அவங்க வந்து பிரிய வைக்கிறாங்க. இல்லை, அங்கங்கே இந்து கட்சிகள் தொடங்கி வச்சிருக்காங்களே, அவங்க தான் பிரித்து வைக்கிறாங்களோ? இல்லை, அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்கணும், செய்ய விட்டா தான் தப்பு. நான் சொல்கிறேன், நான் படித்த லயலாகுடியில் காலைல 8:15 இது பண்ணுவாயா, அப்புறம் அது வந்து என்ன அர்த்தம்? ஸோ முழுக்க வந்து இங்கே சமுதாயத்தை சீர்கெடுக்கிற விஷயங்கள் இருக்குது, அதன் நடவடிக்கை எடு. அதை விட்டு போட்டு எதை பூச்சை பிடிச்சி ஒரு இதை போட்டு பண்ணுற பத்தாயிரத்தெல்லாம் மூடி மறைக்கிறதில்ல, இது தப்பு. இதெல்லாம் வந்து மக்கள் மாதிரி சொல்லுங்கள், அமெரிக்கா போய் ஒன்றும் நடக்கலை, இப்படி போய் இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லு. அதாவது உங்கள் பணம் அப்படியே வெளிநாட்டுக்கு போய் அவளா மூலிமா வந்து அங்கே கோட் ஷூட் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லு. நோக்கியா கம்பெனி இங்கே ஏற்கனவே இருக்குது, எதுக்கு போய் அதுக்கு ஒரு ஒப்பந்தம்? நெப்போலியன் வந்து நம்ம நாட்டுக்காரர், அதுக்கு எதுக்கு போய் ஆகணும்? இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சும்மா ட்ரெண்டிங் போட்டோ செக்ஷன். நான் போயிட்டு அங்கே அப்படியே இது பண்ணணும் ஒரு போட்டோ செக்ஷனோட மற்றபடி 10 பைசா தமிழ்நாட்டுக்கு வராது. நம்ம பரதேசி ஆகிறதா முச்சம். இந்த அரசியல் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆண்டவர்களால் நாம் பரதேசி ஆவதுதான் நிச்சயமொழிய, புண்ணிய தேடி இல்லை, எந்த கர்ம தேடி நம்ம போக முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் இவர்களுடைய ஆட்சியை ஒழிய நமக்கான நலன் பெறுகிற ஆட்சி இல்லை. நமக்கு கண் இருந்து அறிவு இருந்தால் தமிழை அந்த விழிச்சிக்கோ, பொழைச்சிக்கோ. இவங்களை நம்புறது நம்ம நாட்டுக்கிட்ட சாரும் 2 1. நன்றி.